தொம்பரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ள தேசபந்து தின்னக்கோட். மட்டக்களப்பில் வேட்பாளர் பட்டியலில் கையொப்பமிடச் சென்றவர் தப்பியோட்டம். யாழில் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு, அமைச்சர் பதிலடி. யாழ் மாநகர சபைக்கான கௌசல்யாவின் வேட்புமனு நிராகரிப்பு. வாகன இறக்குமதியினால் அனுர அரசுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். ஏற்றுக்கொள்ளப்பட்ட தமிழரசு கட்சியின் வேட்புமனுக்கள். சுமந்திரன் நம்பிக்கை. 11 ஆண்டுகளுக்கு முன் மாயமான விமானத்தை மீண்டும் தேடும் மலேசியா. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தின்னக்கோன் தும்பர சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளார். வெலிகம துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் தேசபந்து தென்னக்கோனை எதிர்வரும் 3ஆம் தேதி வரை மீள விளக்கமறியலில் வைக்குமாறு மாத்தறை நீதவான் அருண புத்ததாச நேற்று அறிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் தேசபந்து தென்னக்கோன் சிறையில் தனி அறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய தேசபந்து தென்னக்கோனுக்கு மேலதிகமாக ஏனைய 7 சந்தேக நபர்களை கைது செய்ய வேண்டாம் என தாக்கல் செய்யப்பட்ட நீதி பிரேரணை மனு விசாரணைக்கு அளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. அத்துடன் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய அனைத்து தரப்பினர் தொடர்பிலும் உரிய விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு நீதவான் குற்றப்புலனாய்வு பிரிவு திணைக்களத்திற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். மட்டக்களப்பில் வேட்பாளர் பட்டியலில் கையொப்பமிடச் சென்ற நபர் ஒருவர் தப்பியோடியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்கு அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. இந்த நிலையில் போரதீவு பற்று உள்ளூராட்சி மன்றத்தில் வேட்பாளரை தேர்வு செய்வதற்கு குறிப்பிட்ட அரசியல் கட்சியொன்று மிகவும் பிரயத்தனத்தில் ஈடுபட்டுள்ளது. இதன் அடிப்படையில் அந்த பிரதேசத்தில் உள்ள வட்டாரம் ஒன்றில் போட்டியிடுவதற்காக அந்த பகுதியை சேர்ந்த ஒருவரை குறிப்பிட்ட அரசியல் கட்சி கட்டாயத்தின் பேரில் அவர்களுடைய வாகனத்தில் ஏற்றியுள்ளது. இதனை அடுத்து விண்ணப்பத்தில் கையொப்பமிடுவதற்காக களுவாஞ்சிக்குடி பகுதியில் அமைந்துள்ள அந்த கட்சியின் காரியாலயத்திற்கு 19ஆம் தேதி சென்றுள்ளனர். குறித்த நபரை ஏற்றிக்கொண்டு சென்ற வாகன சாரதி அந்த காரியாலயத்தின் முன்னால் அமைந்துள்ள வீதியில் வாகனத்தை நிறுத்திவிட்டு உள்ளே செல்லுங்கள் என குறிப்பிட்ட நபரிடம் தெரிவித்தார். இருப்பினும் அந்த நபர் நான் உள்ளே சென்று கையொப்பமிடுகின்றேன் என கூறிவிட்டு அருகில் இருந்த பற்றை காடுகள் ஊடாக தப்பியோடி கால்நடையாகவே நடந்து போரதீவு பற்று பிரதேசத்தில் உள்ள அவருடைய வீட்டிற்கு சென்று சேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசியல் கட்சி ஒன்றின் வாகனத்தில் சென்ற நீங்கள் ஏன் நடந்து வருகின்றீர்கள் என அவருடைய வீட்டில் உள்ளோரும் கிராமத்தவர்களும் அவரிடம் வினவியுள்ளனர். எனக்கு அரசியல் சரிவராது, நான் முடியாது என தெரிவித்திருந்தும் என்னை கட்டாயத்தின் பேரிலேயே ஏற்றிக்கொண்டு சென்றனர் என தெரிவித்துள்ளார். அத்தோடு நான் அவர்களின் தேர்தல் பிடியிலிருந்து அவர்களுக்கு தெரியாமலேயே தப்பி பிழைத்து கடந்துவிட்டேன் எனவும் அவர் பதிலளித்துள்ளார். யாழ் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்புமனு தாக்கல் தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் வெற்றுக்கதைகள் மட்டும்தான் என தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களை பரிசீலனை செய்யும் நடவடிக்கைகள் நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றன. இதனையடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது, யாழ்ப்பாண உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்புமனு தாக்கலின் போது முறைகேடு நடந்துள்ளதாக கூறப்படுவதில் எந்தவித உண்மையும் இல்லை. ஏனெனில் சிலரது குற்றச்சாட்டை பார்க்கின்ற போது அவர்களின் வேட்புமனு தயாரிப்பில் அவர்களின் அலுவலகங்களுக்கு நாங்கள் சென்று ஏதோ திருகுதாள வேலைகளை செய்தது போல அவர்களது குற்றச்சாட்டுகளில் தெரிகிறது. இவ்வாறான குற்றச்சாட்டுகள் என்பது வெற்று கதைகள் மட்டும்தான். ஆகவே வெறும் கதைகளை யாரும் கதைக்க தேவையில்லை. எங்கள் மீது தேவையற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டாம். இந்த வேட்புமனுக்களை தாக்கல் செய்கின்ற முறைமைகள் தொடர்பாகவும் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாகவும் சகலருக்கும் பல்வேறு அறிவுறுத்தல்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது. இந்த விடயங்கள் எல்லோருக்குமே நன்றாக தெரியும். ஹாபோது உயர்தரம் படிக்கிற ஒரு மாணவரிடம் கேட்டால் கூட இதுதான் இப்படித்தான் என தெளிவாக சொல்கின்ற பொழுது இவர்களுக்கு தெரியாமல் இருப்பது என்பது இவர்களிடத்தே அக்கறை இல்லை என்பதை காட்டுகின்றது. ஆகையினால் தாங்கள் தவறுகளை இழைத்துவிட்டு எங்கள் மீது குற்றச்சாட்டுகின்ற இந்த மாதிரியான கூற்றுகளுக்கு நாங்கள் அலட்டிக்கொள்ளப் போவதில்லை. நாங்கள் அவர்களுக்கு தயவு செய்து கூறிக்கொள்வது, தங்களுடைய இயலாமையை மறைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தியை பயன்படுத்தக்கூடாது. இருந்த போதிலும் இங்குள்ள ஒரு சபை கூட நிராகரிக்கப்படாமல் 17 சபைகளிலும் சரியாக செய்து தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றிருப்பதென்பதை இவர்களால் பொறுத்து கொள்ளவே சகித்துக் கொள்ளவோ முடியவில்லை. அதனாலேயே தேவையில்லாத விமர்சனங்களையும் செய்கின்றனர். எது எப்படி இருப்பினும் எங்களுடைய வெற்றி உறுதியானது. இந்த வேட்புமனு தாக்கலில் இருந்தே அதை ஆரம்பிக்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். யாழ் மாநகர சபைக்கான ஞான பிரகாசம் சுலக்ஷன் மற்றும்
நரேந்திரன் கௌஷல்யா ஆகியோரின் சுயேட்சை குழுக்களின் வேட்புமனுக்களை நிராகரிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் யாழில் வேட்புமனுக்கள் நிராகரிப்பு தொடர்பாக வெளியான உத்தியோகபூர்வ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு யாழ் மாநகர சபைக்கான தமிழ் மக்கள் கூட்டணி, ஈரோஸ் ஜனநாயக முன்னணி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய கட்சிகளின் வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகர சபைக்கான வேட்புமனுக்களில் அனைத்து வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பில் சட்டத்தை நாடவுள்ளதாக கட்சி தலைமைகள் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் வாகனங்களை கொள்வனவு செய்வதில் பொதுமக்களின் ஆர்வம் குறைந்து வருவதனால் வாகன இறக்குமதி மூலம் அரசாங்கம் எதிர்பார்க்கும் வருவாயை ஈட்டுவதில் நெருக்கடி ஏற்படக்கூடும் என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் 1ஆம் தேதி முதல் தனிப்பட்ட பயன்பாட்டிற்கான வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிப்பதற்கு அரசாங்கம் முடிவு செய்தது. எனினும் ஏற்றுமதி ஆய்வுகளின் சான்றிதழில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் 400 வாகனங்களை சுங்கத்திலிருந்து விடுவிக்க முடியவில்லை. எனினும் துறைமுக அனுமதி தாமதம் உள்ளிட்ட பல சிக்கல்கள் காரணமாக எதிர்காலத்தில் நுகர்வோர் அதிக விலைக்கு வாகனங்களை வாங்க வேண்டியிருக்கும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் அரோஷா ரொட்ரிகோ தெரிவித்துள்ளார். எங்களுக்கு வழங்கப்பட்ட சுற்று நிரூபத்தின் அடிப்படையில் நாங்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ததால் அவை அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம். சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழில் நேற்றைய தினம் ஊடகங்களை சந்தித்து பேசிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகின்ற போது, யாழ்ப்பாண மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற தேர்தலில் எமது கட்சி சிறியதொரு பின்னடைவை சந்தித்தது போன்ற ஒரு தோற்றப்பாடு காணப்பட்டது. எனினும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் தமிழரசு கட்சிக்கு வாக்களித்து தமிழ் தேசியத்தின் இருப்பை நிலைநாட்ட வேண்டும் என தெரிவித்துள்ளார். 11 ஆண்டுகளுக்கு முன் காணாமல் போன MH370 விமானத்தின் பாகங்களை தேடும் நடவடிக்கைகளை தொடர மலேசியா அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து சீன தலைநகரான பெய்ஜிங்குக்கு 2014ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் தேதி புறப்பட்ட 777 வடிவமைப்பு கொண்ட MH370 மலேசியா ஏர்லைன்ஸ் விமானம் புறப்பட்டது. 227 பயணிகளையும் 12 விமான பணியாளர்களையும் குறித்த விமானத்தில் பயணித்துக் கொண்டிருந்தனர். விமானம் பயணித்து 1 மணி நேரத்திற்கு பிறகு வியட்நாம் வான்பரப்பை நெருங்கிக் கொண்டிருந்தது. அப்போது திடீரென கட்டுப்பாட்டு அறையுடன் விமானத்திற்கு இருந்த அனைத்து தொடர்புகளும் செயலிழந்தது. கடந்த 11ஆம் ஆண்டுகளில் இருமுறை மிகப்பெரிய அளவிலான தேடுதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் அவை பெரிய அளவில் பயனளிக்கவில்லை. இந்த நிலையில் 11 ஆண்டுகளுக்கு முன் காணாமல் போன MH370 விமானத்தின் பாகங்களை தேடும் நடவடிக்கைகளை தொடர மலேசிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இந்த முறை இந்திய பெருங்கடலில் தென்பகுதியில் 15 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் தேடுதல் பணி மேற்கொள்ளப்படும் என குறிப்பிடப்படுகிறது. இதற்காக பிரித்தானியாவில் செயல்படும் ஒரு நிறுவனத்துடன் மலேசியா ஒப்பந்தம் செய்துள்ளது. விமானத்தின் சிதைவுகள் கண்டுபிடிக்கப்பட்டால் மலேசிய அரசாங்கம் அந்த நிறுவனத்திற்கு கட்டணம் செலுத்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.